ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிற பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறதான தலைப்பு ஆவிகளை பகுத்து அறிதல். ஏனென்று சொன்னால், இன்றைய நாளிலே கிறிஸ்துவ உலகத்தில் அநேக ஆவிகள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அவைகளை இனம் கண்டு அவைகளை ஜெயிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் எந்த வரங்களை பெற்றிருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் முக்கியமாய் ஒரு வரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அந்த வரம் எது? அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறதான வரம். ஒரு நபர் வரும் பொழுது, நம்மிடத்தில் அணுகும் பொழுது, அல்லது ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து பேசும் பொழுது, அவர்கள் எந்த விதமான ஆவியிலே நம்மோடு பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் இனம் கண்டு அவைகளை ஜபத்தினால் நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். எப்படிப்பட்ட ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இங்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக துரைத்தனம் பண்ணுகிறதான ஆவி, அடுத்து அதிகாரத்திற்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிறதான ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி அவர் அதை பிரித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இது மாத்திரம் அல்ல, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அனுதினம் நாம் நடந்து கொண்டு போகும் பொழுது அநேக ஆவியை உடைய ஜனங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக காணப்படுகிறது. அவைகளை நாம் ஜபத்தோடு தான் இனம் கண்டு கொண்டு அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. முதலாவது ஆவி சன்பல்லாத்து மற்றும் தொபியா என்கிற ஆவி. இந்த ஆவி தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களை கட்டவிடாமல் சோர்வு அடைய செய்கின்றதான ஆவி. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடி உழைத்து எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பாடுபடுகிறதான ஜனங்களுக்கு மத்தியிலே எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை சோர்வடைய வைத்து மனமடிவாக்கி அவர்களை அதே இடத்திலே உட்கார வைத்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மை தாக்குகின்றதான ஆவிகள் தான் இந்த சன்பல்லாத்து மற்றும் தொபியா என்கிறதான ஆவி. என்னோடு கூட நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரைக்கும் திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் அலகத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்ட போது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். இதோ இதுவரைக்கும் பாழடைந்து கிடந்தது. அதே இடத்தில் தான் இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இடிந்து போய் இருக்கிற அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதன் மீது யாருக்கும் அக்கறை வரவில்லை. ஆனால் புதிதாக ஒரு நபர் வந்து அதை கட்ட ஆரம்பிக்கின்றார். ஆனால் இவர்களோ அந்த நபருக்கு உதவிகரம் நீட்டாமல் மாறாக அவர்களுக்குள்ளாக இருக்கின்றதான ஆவியை, கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற ஆவியை மழுங்கி போக செய்கின்ற வகையில், அல்லது சோர்வடைந்து அந்த பணியை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை சோர்வடைய பண்ணுகின்றதான ஒரு ஆவியோடு கூட அங்கு இதோ அந்த
அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆம், இப்படிப்பட்ட இந்தவித ஆவிகள் இன்றும் நம்முடைய திருச்சபைகளிலே ஆங்காங்கு நாம் காண முடியும். தேவனுக்காக வைராகியம் கொண்டு நாம் எழும்பி சில காரியங்களை செய்யும் பொழுது இந்த ஆவிகள் சொல்லும், நீ என்ன செய்து விட முடியும், ஒன்னால் இதை ஒன்றும் செய்ய முடியாது, நீ செய்துதான் ஆக போகிறதோ, ஏன் இப்படி வீண் முயற்சி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி நம்மை மனமடைவாக்கி சோர்வடைய செய்து நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய விடாமல் நம்மை சோர்வடைய செய்து பின்வாங்கி போவதற்கு அவைகள் நம்மை பார்த்து ஏளனமாய் பேசி நம்மை வழிவிலகச் செய்ய பிரயாசப்படுகிறது. பிரியமானவர்களே, ஜபத்தினாலே இந்த ஆவிகளை நாம் இனம் கண்டு கொண்டு ஜபித்து அவர்களை விரட்ட வேண்டும். இந்த ஆவியுடைய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் தாங்களும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், செய்ய விரும்புகிற மற்றவர்களையும் செய்ய விடாமல் சோர்வடைய செய்வார்கள். இவைகளை நாம் இனம் கண்டு ஜபத்தினால் மேற்கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகையினால் நாம் ஜபத்திலே தரித்திருந்து தேவனிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான வரம் என்னவென்றால், ஆண்டவரே, ஆவிகளை பகுத்து அறிகிறதான அந்த வரத்தை எனக்கு தாரும். ஏனென்றால் ஆவிகள் நம்மிடத்தில் நேரடியாக வந்து அவைகள் செயல்படாமல் மனிதர்கள் மூலமாக அல்லது தேவ பிள்ளைகள் என்று அழைக்கிறதான அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஊடாகவே வந்து நம்மிடத்திலே அந்த ஆவியின் வித்தைகளை காண்பிப்பதற்கு அவைகள் பிரயாசப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அவர் சிலுவை மரத்திற்கு போகக்கூடாது என்று பேதுருவின் மூலமாக ஒரு ஆவி வந்து செயல்பட்டது. ஆண்டவர் அதை இனங்கண்டு கொண்டிருந்தபடியினால்தான் எனக்கு பின்பாக போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தினார். ஆகையினால் இந்த விதமான ஆவிகளை நாம் பகுத்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு ஆவியை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த ஆவி மிரியாம் மற்றும் ஆரோனுடைய ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமா, இந்த ஆவி அபிஷேகம் பெற்று அழைக்கப்பட்டவர்களை அலட்சியம் பண்ணி பேசுகிறதான ஒரு ஆவியாக காணப்படுகிறது. என்னோடு கூட என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2 அதை திருப்பிக் கொள்ளுங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கு அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ மனுஷனுக்கு விரோதமாக இந்த மிரியாம் ஆரோன் என்கிறதான இவர்களுடைய ஆவி இதோ தேவ மனுஷனுடைய அழைப்பை எதிர்த்து நின்று அதை அசட்டை பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், சில கூட்டம் உண்டு, அவைகள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவேளை ஒரு சிலர் நேரடியாக பேசுவார்கள், அல்லது மற்ற சில மக்கள் பின்னாக போய் அவருடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் குறித்து அலட்சியமாக பேசி அவரை மனமடிவாக்குகிற இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்திலே நிலைத்திருந்து. ஏனென்றால் தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவிகள் வந்து நம்முடைய அழைப்பை குறித்து என்ன செய்யுமா, நம்மை அலட்சியம் பண்ணி பேசும். ஆனால் நாம் ஜெபத்திலே திடமாய் இருந்து இப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர, அதற்கு மாறாக இப்படி பேசிவிட்டார்களே, என்னோடு கூடவே இருந்தவர்கள், இவர்கள் யார்? இந்த மிரியாமும் ஆரோனும் யார்? மோசேயினுடைய சகோதரனும் சகோதரியும், சொந்த ரத்தம் அவளோடு உடன் பிறந்தவர்கள். இவர்களே மோசேயை புரிந்து கொள்ளாமல் அபிஷேகிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்ட மோசேயை புரிந்து கொள்ளாமல் அவனோடு சேர்ந்து ஒட்டி பிறந்ததான சகோதரனும் சகோதரியும் அவனுடைய அழைப்பை அலட்சியம் பண்ணி பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, மோசே என்ன செய்தார்? ஒன்றும் பேசவில்லை. தெய்வ சமூகத்திலே அவர் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தபடினாலே
அவர் தன்னுடைய ஊழியத்திலிருந்து விலகியோ அல்லது மனமடிவாகியோ போகாமல் திடமாய் அந்த காரியங்களை செய்ய அவர் முற்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவுதான் என்ன? இப்படி அசட்டை பண்ணி பேசினதுனாலே என்ன விளைவு பேசினவர்களுக்கு வந்தது? என்னோடு கூட என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 10-15 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரோம். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு செத்து கொள்ள படக்கடவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் செத்து கொள்ளப்பட மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். யோசித்து பாருங்கள், இந்த ஆவியுடையவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்குகிறது மாத்திரம் அல்ல, தேவ ஜனங்கள் அடுத்த படிக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதபடிக்கு வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் என்று சொல்லி இவர்கள் கானானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி அசட்டை பண்ணி பேசின மிரியாவின் நிமித்தம் அவர்களுடைய அந்த பயணம் 7 நாட்கள் தடைபடுகிறது. இவைகள் என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இவைகள் தடை கொண்டு வரும். அசட்டை பண்ணி பேசுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக அவரை சுற்றி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களே, ஆமா இப்படித்தான், ஆமா நீங்க சொல்றதுதான் சரி, இதுதான் கரெக்ட், அவர் மாத்திரம்தான் செய்ய முடியுமா, நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சில கூட்டங்கள் பேசும். அப்படி அசட்டை பண்ணுகிற அந்த கூட்டம் பேசின கூட்டம் மாத்திரம் இல்லை, அதுக்கு சப்போர்ட் பண்ண கூட்டமும் சரி, அவர்களை நம்பி இருக்கிறதான ஆட்களும் சரி, அடுத்த ஆவிக்குரிய நிலையில் வளர முடியாமல் தடைகள் உண்டாயிருக்கிறதை நம்மாலே காண முடிகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு ஆவியை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசவிருக்கிறேன். இது சவுலின் ஆவி. இது சவுலின் ஆவி. யார் இந்த சவுல்? கழுதைக்கு பின்பாக தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். கர்த்தர் தம்முடைய கருணை கண்களை அவன் மீது வைத்து அவனை தயவாக சந்தித்து அவனை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக மாற்றுகிறார். ஆனால் அவனோ தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்து தேவனுடைய காரியங்களை எல்லாம் விட்டு அவன் வேறு ஆவியை பெற்று அவன் வேறு விதமாய் செயல்படுகிறதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஆவி எப்படிப்பட்டதான ஆவி என்றால், இது பொறாமையின் ஆவி, இது எரிச்சலின் ஆவி. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது வயிற்று எரிச்சலின் ஆவி. சிலர் சொல்லுவார்கள் வயிறு எரிகிறது என்று சொல்லி, அப்படிப்பட்டதான ஒரு ஆவி. அது மாத்திரம் அல்ல, இது பழிவாங்க துடிக்கின்றதான ஆவி. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவிகள் சராசரியா இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கிடையே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற கூட்டத்துக்கு மத்தியிலேயே இருக்கிறது. என்னோடு கூட 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-10 திருப்பிக் கொள்ளுங்கள். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள்,
இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இந்த ஆவி ஒரு பொல்லாத ஆவி. இதோ தன்னோடு கூட இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தனக்கு முன்பாக புகழப்படுவதை கேட்டவுடனே அவன் மீது காயமகாரமாக எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும், அவனை அந்த நிலையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றதான ஒரு ஆவி. அவன் அப்படி நினைத்து யோசித்து காயமகாரமாய் காரியங்களை பார்த்த மாத்திரத்திலே வேதவசனம் சொல்லுகிறது, மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் அடுத்தவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அல்லது தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அவர்கள் மீது பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை எப்படியாவது பழி வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி நினைப்போம் என்று சொன்னால், இங்கு மறுநாளில் தான் தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அப்படி யோசிக்கும் பொழுதே பொல்லாதாவி தானாக வந்து நம்முடைய இருதயங்களிலே நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்ளும். அதனால் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபித்து, ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஆண்டவரே பொறாமையின் காரியங்கள், இப்படிப்பட்டதான எரிச்சலின் காரியங்கள், ஆண்டவரே பழிவாங்க துடிக்கின்றதான எண்ணங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சில வேளைகளில் நம் ஊழியத்தில் பார்க்க சில காரியங்கள் உண்டு. நம்மோடு கூட இருக்கிற சக நண்பர்களோ அல்லது நம்மோடு ஊழியத்தில் இருக்கிறவர்களோ சில வேளையில் என்ன செய்வார்கள்னா, நம்மை விட வேறொருவன் ஊழியத்தில் கொஞ்சம் உயர ஆரம்பித்து விட்டால் அவன் அழியும் வரைக்கும் அவனை எப்படியாவது துன்பப்படுத்தி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிறதான ஒரு ஆவிதான் இந்த சவுலின் ஆவி. இது என்ன பண்ணும், இந்த ஆவிகள் சில நேரங்களில் சபைகளில் கூட கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சபைகளில் கூட சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம், இந்த ஆவியை உடையவர்கள் சில நபர்கள், தன்னோடு கூட இருக்கிற நபர்கள் அவர்களை விட சற்று மேலே உயர்ந்து விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அபிஷேகப்பட்ட தேவ ஊழியரிடத்திலே போய் அவர்களை குறித்து பேசி, இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் ஊழியர்களிடத்திலோ அல்லது மேலே ஒரு பொறுப்பில் இருக்கிற பேசி எப்படியாவது அவனை கீழே தள்ளி பள்ளத்தில் தள்ளி அவன் கஷ்டப்படுகிறதை பார்த்தால் வழி அவர்களுக்கு தூக்கம் வராது. இதுதான் சவுலின் ஆவி. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில வேளைகளிலே இது அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்களிடத்தில் கூட இந்த ஆவிகள் செயல்படும். நான் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், சவுல் இஸ்ரவேலின் மீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரன். அவனுக்குள்ளாக இந்த பொறாமையின் ஆவி நுழைந்து தாவீதை கொலை செய்தால் தவிர நான் தூங்க மாட்டேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல துரத்தி துரத்தி தாவீதை கொல்ல அவன் பிரயாசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்களை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களோடு இருக்கிற சிலர் அவர்களை காட்டிலும் சற்று மேலாக உயரும் பொழுது அவர்களால் தாங்க முடியாது. மாறாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நாசுக்காய் பேசி அவர்களை தட்டி கீழே தள்ளிவிட்டு பின்பு மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். இதுதான் சவுலின் ஆவி. சவுலின் ஆவியை அநேக சூழலிலே நாம் அநேக இடங்களிலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவி வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவனிடத்தில் பார்த்து, ஆண்டவரே உமது ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமது ஆவியை என் மீது ஊற்றும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஏன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான் என்று சொல்லி. முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் எனக்கு ஈக்குவலா பண்ணுவான். என்னை விசுவாசிக்கிறபடினால நான் என்ன செஞ்சனோ அதே அளவுக்கு செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான்.
ஹalleluya. இப்படிப்பட்ட ஆவிகள் தான் இன்று தேவ மனுஷர்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அவன் எனக்கு சரிசமமாயிருந்தாலும் சரி, என்னை விட மேலே உயர்ந்து வந்தாலும் சரி, அப்படி உயர்ந்து வரும் பொழுதும் நான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னேனே, அப்படி உயர்ந்து அவர்கள் மேலே வந்தாலும் என்ன செய்ய வேண்டுமா? கிறிஸ்து தன்னுடைய இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தன்னோடு இருந்த சீடர்களுடைய கால்களை கழுவி சுத்தமாக்கினார். அப்படிப்பட்டதான அந்த தாழ்மையின் ஆவியையும் நமக்குள்ளாக பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதோ இன்னொரு ஆவியை குறித்து நான் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறேன். இந்த ஆவி இதோ கானான் தேசத்தை வேவு பார்க்க போனதான ஆவி. அங்க 12 பேர்களை அங்க மோசே அனுப்புகிறார். அதுல 2 பேர் நல்ல விசேஷித்தமான காரியங்களை சொல்லுகிறார்கள். 10 பேர் அங்கு பாதகமான ஒரு காரியத்தை கொண்டு வந்து பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது அனைத்து அங்க இருக்கிறதான இஸ்ரவேலுடைய எல்லா ஜனங்களும் மனமடிவாகி கலங்கி போய், ஐயோ நாங்கள் மீண்டும் திரும்பி எகிப்திற்கே போய் விடுகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஜனங்களை கலங்க பண்ணுகிறதான ஆவிதான் இந்த 10 வேவுக்காரர்களுடைய ஆவி. சில நேரங்களில் இந்த ஆவிகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கூட ஊழியத்தில் இருக்கிறவங்க மத்தியில் அல்லது நம்ம கூட நடந்து வருகிறதான விசுவாசிகள் மத்தியில சில நேரத்தில் காணப்படலாம். ஐயா இதெல்லாம் முடியாதுயா, அவங்கெல்லாம் பயங்கரமா சப்போர்ட்ல இருக்கிறாங்கய்யா, நம்மளால முடியாது. அல்ல, நம்முடைய ஆண்டவர் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த ஆவிகள் அவர் நம்ம கூட மாத்திரம் இருந்தா சொல்ல. 2 பேர் சொல்றாங்க, அந்த யோசுவாவும் காலேபும் மாத்திரம் சொல்றாங்க, பா ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா இது ஈஸியா ஜெயிச்சிடலாம். இவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் ராட்சதர்களை போல இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லி. இல்லை, இந்த ஆவி எதிரியினுடைய பெருமையை மேலோங்கி மேலோக்கி அவனை குறித்து, அந்த எதிரியினுடைய அவனுக்கு இருக்கிறதான அவனுடைய தாளந்து திறமைகளை குறித்து அதிகமாய் பேசுகிற ஆவிதான் இந்த 10 வேவுக்காரர்களுடைய ஆவி. இன்னைக்கு நிறைய திருச்சபைக்குள்ள ஊழியங்களுக்கு மத்தியில இந்த 10 வேவுக்காரர்களுடைய ஆவிதான் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் போட்டுக்கிட்டு தேவ ஜனங்களை முன்னேறி செல்ல விடாம கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஆவி என்ன ஆவி தெரியுங்களா? காலேபுக்குள்ளும் யோசுவாவுக்குள்ளும் இருந்ததான கர்த்தர் நம்ம கூட இருப்பாருன்னு சொன்னா இவங்களை சாதாரணமா கவிழ்த்து போட்டு அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அதனால்தான் நாம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த ஆவிகளை பெற்றிருக்கிறோமோ இல்லையோ, குறிப்பா ஆவிகளை பகுத்தறிகிறதான அந்த வரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆமா, அதை நாம் பெற்றிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. பாருங்க, என்னாகமம் 14:1-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையோர் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், இங்கேயாவது செத்து போறோம்யா, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாக முடிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தரவணை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். இன்னொரு ஆவியையும் நாம் பார்க்கிறோம். இது 10 வேவுக்காரர்களுடைய ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, ஜனங்களுக்கு மத்தியில கலங்க பண்ணுகிற அளவிற்கு ஜனங்களுக்கு மத்தியில அவர்களை பேசி, இதோ அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வருகிறார்கள், அவர்கள் வேவு பார்க்க சென்றார்கள், அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் ராட்சிதர், நாங்கள் எல்லாம் வெட்டுக்கிளியை போல காணப்படுகிறோம், நம்மால போகவே முடியாது, நம்ம அழிச்சு கொண்டு போட்டுருவாங்க. இவங்க
தங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு எதிரிக்கிட்ட இருக்கிறதான அந்த செல்வாக்கை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுகிறார்கள். ஜனங்களை மனமடிவாக்குகிறார்கள். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நாங்க இந்த வனாந்திரத்தில் செத்து போனா எங்களுக்கு நலமாயிருக்கும்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஆவிகள் இவைகள் எல்லாம்! சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் திரும்பி மீண்டும் எகிப்திற்கே போய் விடுகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு ஜனங்களுக்குள்ளாக மனமடிவை ஏற்படுத்துகிறதான ஒரு ஆவிதான் இந்த 10 வேவுக்காரர்களுடைய ஆவி. ஆம், இதோ நாம் வாசிக்கிறோம், 14:1-9 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும். எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். இந்த ஆவி கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறதான ஆவி. ஒரு நோக்கத்தோடு பரலோகத்திற்கு நேராக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறதான ஜனங்களை கலங்க பண்ணுகிறதான ஆவி. இவைகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஆவிகளை பகுத்து அறிகிறதான அந்த வரம் காணப்பட வேண்டும். அவைகளை இனம் கண்டு ஜபத்திலே அவர்களை மேற்கொண்டு அவைகளை துரத்தி நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அப்படியே நாமே ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்கு ஆவிகளை பகுத்தறிகிற கிருபைகளை தந்து நம்மை சரியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். எங்கள் மகா பெரிய ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அன்பின் குமாரனும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆவிகளை பகுத்தறிகிறதான அந்த வல்லமையை, அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட ஜனங்கள் மூலமாக எந்தெந்த ஆவிகள் வருகிறது என்று சொல்லி அறிந்து ஆண்டவரே, அவைகளை இனம் கண்டு ஆண்டவரே, அப்பா, அவைகளை விரட்டி அடித்து அவைகளை சுரத்தி கட்டி அப்புறப்படுத்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதான இலக்குக்கு நேராக தொடர்ந்து வருவதற்கு எங்களுக்கு உதவி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடை இணையில்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.